ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபிஷ் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வவ்வால் ஃபிஷ் எடுத்து க்ளீன் பண்ணி இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ ஆஃப் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் அப்படியே இதை வச்சிடலாம். பஜ்ஜிக்கு தேவையான மாவு தயார் பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, நான் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துறேன், கலருக்காக அது. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு தேவை, நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காய பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா தண்ணி விடாத ஃபஸ்ட்டு நல்லா பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வாட்டர் ஆட் பண்ணுறேன். 1 கப்பில் கொஞ்சமாக நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டியாக இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் நம்ம ஊற வச்சிருக்க மீனை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள் எப்படி மாவு ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டணும், இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். ஸோ இதை ஒன்று ஒன்றா நம்ம வானலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு. மீன் பஜ்ஜி வெந்துடுச்சு. ஏன்னா நம்ம இந்த போட்ட போது இந்த எண்ணெய் பொங்கி வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வெந்துடும். ஸோ நம்ம மீன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம வச்சிருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.